हालेलुया। எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் கர்த்தர் இந்த வேலையை செய்ய போகிறாங்க. कितने लोग आज विश्वास कर रहे हैं कि परमेश्वर आज अद्भुत चमत्कार करना चाहता है। ஆமென். இன்னைக்கு சும்மா வந்து நிக்கிறோம்னு நினைக்காதீங்க. இதான் ஃபைனல் டே மீட்டிங். சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் இந்த கர்த்தர் சம்பவிக்க போகுது. यहाँ पर कोई फालतू के लिए मत बैठिए, चुपके मत बैठिए। आज परमेश्वर अद्भुत चमत्कार करने के लिए जा रहा है आप लोगों के बीच में। आप लोग सोच रहे होंगे महाराज परमेश्वर अद्भुत चमत्कार आपके बीच में करने जा रहा है। நேற்று நடந்ததை விட இன்னைக்கு சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் இந்த சம்பவிக்க போகுது. जो कल हुआ उससे भी अधिक आज होने के लिए जा रहा है। ஆமென். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நான் பிரேயர்ல உட்காரும்போது என்னோட ஒரு ஆவியானவர் சில காரியத்தை பேச ஆரம்பிச்சாரு. அந்த விஷயத்தை மட்டும் தான் நான் பேச போறேன். जब मैं मॉर्निंग प्रार्थना मैं सुबह की प्रार्थना कर रहा था तो परमेश्वर मुझे कुछ बातें कर रहा था और मैं वही बातें आप लोगों के बीच में बताना चाहता हूँ। இந்த கைமூறு ஒரு ரிவைவல் வரப்போகுது. वाला है பயங்கரமான ப்ராஃபெட்டிக்கல் மூவ்மெண்ட், ப்ராஃபெட்டிக்கல் ரிவைவல் மூவ்மெண்ட் परमेश्वर इनको बताया कि इस कैमूर भगवा में एक भविष्यवाणी बहुत बड़ा होने वाला है। இந்த 2024 நம்ம அதை பார்க்கணும். ये 2024 में हम लोग देखने के लिए जा रहे हैं। 100% நம்ம அதை பார்க்கணும். ये 100% 100% सच है। இன்னைக்கு கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடக்குது. आज बहुत बड़ा अद्भुत चमत्कार होने के लिए जा रहा है। மென்டலி ஸ்ட்ரெஸ் இருக்கிற சில காரியங்கள் ஹீல் பண்ண போறாரு. आज जो यहाँ पर कुछ ऐसे लोग हैं कि परमेश्वर मुझे पवित्र आत्मा ने इन्हें दिखाया कि पागल लोग को परमेश्वर चंगा करने के लिए जा रहा है। மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு இந்த காலையில மாத்த போறாரு. जिसका मेडिकल में जिसका हॉस्पिटल संबंधित में जो भी रिपोर्ट है परमेश्वर उसको चेंज करने के लिए जा रहा है। சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் आज परमेश्वर अद्भुत काम करने के लिए जा रहा है। சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் சம்பவிக்கும். आज परमेश्वर अद्भुत काम करने के लिए जा रहा है। ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பைபிள் இருந்து சில விஷயத்தை பேசணும்னு ஆசைப்படுறேன். अभी मैं 10 मिनट आपके बीच में बोलना चाहता हूँ बाइबल से। 1 சாமுவேல் புத்தகம் पहला सामुएल 30 समथिंग ठीक है, पहला सामुएल 17 पहला सामुएल निकालेंगे, जल्दी से खोलेंगे बाइबल को। पहला सामुएल 17 अध्याय उसका 30 वचन को हम लोग पढ़ेंगे। जिसको मिल गया पेज नंबर अपने अपने शेयर कर लीजिएगा। இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீதுனுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியத்தை குறித்து பார்க்கிறோம். यहाँ दाऊद के बारे में बता रहा है। தாவீது அவன் சண்டை போடுவதற்கு முன்பதாக கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சின்ன ஒரு குட்டி சம்பவம். यहाँ हम लोग दाऊद और गोलियत की कहानी सभी लोग जानते हैं, उसके विषय में बता रहे हैं, जो कि झगड़ा के विषय में। அந்த இடத்துல கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்ல. और जो गोलियत था उसको जीतने के लिए कोई नहीं था। ஆனா அந்த இடத்துல நல்ல ஃபைட் தெரிஞ்சவங்க, மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்க, கராத்தே தெரிஞ்சவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. जो वहाँ पर कराटा करने वाला, जो अच्छा फाइटिंग करने वाला, वो सारे लोग वहाँ पर मौजूद थे। ஆனா அவங்களால போய் கோலியாத் கிட்ட சண்டை போட முடியல. मगर वो लोग वहाँ पर जाके गोलियत के पास झगड़ा नहीं कर पाए। யாராலையுமே முடியல. कोई भी नहीं सकता था झगड़ा। அப்ப ராஜா என்ன பண்ணாரு, ஒரு ரூல் போடுறாரு, யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுது, இந்த பெலிஸ்தீனை ஜெயிக்கணும், அதாவது இந்த கோலியாத்தை ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் அவர் கொண்டு வராரு. जो वहाँ पर राजा था वहाँ पर एक नियम को डाला कि इस गोलियत से कौन जीत सकता है, वहाँ पर रूल को डाला। அப்ப அந்த டைம் சொல்றாங்க, ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க, ராஜா இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து பெலிஸ்தீனை ஜெயிக்கிறான், அதாவது கோலியாத்தை ஜெயிக்கிற அப்படின்னு சொல்லி அவன் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. कोई व्यक्ति उस राजा को इन्फॉर्मेशन दिया, मतलब सूचना दिया कि वहाँ पर एक छोटा सा बच्चा है और वो बोल रहा है कि मैं गोलियत से जीत सकता हूँ। அப்ப ராஜா சொல்றான், அவனை போய் கூட்டிட்டு வாங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன்னு சொல்றான். अब राजा उसको बोल रहा है कि तुम लेके आओ और मैं उससे बात करूंगा। உடனே ராஜா வந்து கேக்குறாரு, वो उसी समय राजा पूछ रहा है, ராஜா கேக்குறாரு, உன்னால என்ன முடியும், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. तुमसे कुछ भी नहीं होगा, क्या कर सकते हो। அவன் ஒரு பயங்கரமான முரடனா இருக்கிறான், அவன் பயங்கரமான கெட்டவனா இருக்கிறான், அவன் முன்னாடி நீ போய் நின்னா சின்னதா தான் இருப்ப. वो बहुत बड़ा हाइट है और बहुत मोटा है और बहुत सब कुछ खराब आदमी है और उसके सामने तुम एक छोटा सा बच्चा हो। உன்னால என்ன செய்ய முடியும்னு கேக்குறான். तुम क्या कर सकते हो, உன்னால என்ன செய்ய முடியும், तुम क्या कर सकते हो। உன்னால எதுவுமே செய்ய முடியாது அவன் முன்னாடி. तुम उसका कुछ भी नहीं कर सकते हो, கண்டிப்பா உன்னை ஜெயிக்கவே முடியாது. तुम उसके सामने जीत नहीं सकते हो। ஏன் அப்படின்னா ऐसा क्यों। ராஜா சொல்றான், நீ சின்ன பையனா இருக்கிற, तुम छोटा बच्चा हो, நீ சின்ன பையனா இருக்கிற. तुम छोटा बच्चा हो। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால மேபி ஃபேமிலியை நம்மளால ரன் பண்ண முடியாது, நமக்கு தெரியாம இருக்கலாம். मगर इस समय में हम लोग का परिवार जीवन में हम लोग सोचते हैं कि परिवार रनिंग कर नहीं सकते हैं।
நம்மளால ஒரு பிசினஸ் நடத்த முடியாம இருக்கலாம், हम लोग बिजनेस नहीं कर सकते हैं, ஒரு ஜாபுக்கு நம்மளால போக முடியாம இருக்கலாம், वो एक जॉब में हम लोग नहीं जा सकते हैं, நம்மளால எதுவுமே செய்ய முடியாம இருக்கலாம். हम लोग कुछ भी काम नहीं कर सकते हैं। ஆனா நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. जो हम लोग के अगल बगल में रहते हैं वो लोग सारे काम करते हैं, அவங்களால ஃபினான்ஸ் உண்டாகும், वो लोग को बगल वाले को पैसा मिलेगा, ஆனா நம்மளால அது பண்ண முடியாது. मगर हम लोग नहीं कर सकते हैं। ஏன்? क्यों? இது ராஜா இங்க சொன்ன மாதிரி தான் यहाँ एक राजा जैसे बोला, நம்ம சாதாரணமான மக்கள். यहाँ हम लोग साधारण लोग हैं। இன்னைக்கு இந்த வேர்ல்டுல பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிற பல பேர் பாத்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களால எந்த விஷயத்தையும் செய்ய முடியாதவங்க தான் இன்னைக்கு முக்கியமான நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான மெயினான சில ஏரியாஸ் இருக்கிறாங்க. जो जैसे कि हम लोग के इस दुनिया में जो बहुत बड़ा बड़ा पैसा वाला लोग है, जो पढ़ा नहीं है, जो स्टडी नहीं किया है, वो लोग भी है, वो लोग के बीच में परमेश्वर बहुत अद्भुत कर रहा है। டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்துருக்காரு. जो चाय बनाने वाला है मोदी, वो आज प्राइम मिनिस्टर में बैठा हुआ है। அவர் இன்னைக்கு அதை நினைச்சு பார்த்துருக்காரு, என்னால இது செய்ய முடியும் பண்ண முடியும்னு. और वो सोचा भी नहीं था कि मैं ऐसा कर सकता हूँ। ஆனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நமக்கு வரும்பொழுது நம்ம சொல்லுவோம் நம்மளால அதை செய்ய முடியாது, அவங்களால மட்டும் தான் அதை செய்ய முடியும், நம்மளால அதை செய்ய முடியாது. मगर हम लोग के पास प्रॉब्लम आने समय मगर हम लोग सोचते हैं कि नहीं कर सकते हैं, मगर वो लोग कर रहा है। ஆமென். हालेलुया, हालेलुया। நம்ம எப்பவுமே நினைக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், நம்மளால இதை செய்ய முடியாது. हम लोग यही सोचते हैं कि हम लोग से नहीं हो सकता है। இப்போ என் வீட்ல என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஒன்று பிளான் பண்ணணும் அப்படின்னா यदि हम अपने घर में एक लड़की का शादी करना चाहते हैं तो உடனே நம்ம யோசிக்கிறது நம்மளால அதை கிராண்டா பண்ண முடியுமா, இல்ல எவ்வளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணலாம், நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்றதை பாக்குறோம். हम लोग फिर प्लान करते हैं कि हम लोग इसका शादी कैसे करेंगे, किस हॉल में करेंगे, कहाँ जगह करेंगे, कितना खर्चा होगा, पूरा हम लोग उसका एस्टिमेट बनाते हैं। என்னதான் எஸ்டிமேட் போட்டாலும் நம்ம நினைச்சபடி அது நடக்கிறதே இல்ல. कितना भी हम लोग एस्टिमेट लगा लेंगे, कितना भी हम लोग उसका खर्चा निकाल लेंगे, मगर हम लोग जैसे सोचते हैं वैसा नहीं हो पाता है। ஒரு வீடு கட்டணும் நம்ம பிளான் பண்றோம், यदि हम एक घर बनाने के लिए प्लान कर रहे हैं, நம்ம போறோம், நம்ம ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், या हम सोच रहे हैं कि एक उसके अंदर बेडरूम रहना चाहिए, एक हॉल रहना चाहिए और एक किचन रहना चाहिए। நம்ம அதை பிளான் பண்ணி நம்ம கட்ட ஆரம்பிப்போம். हम लोग प्लान करके उसको बनाने के लिए कोशिश करते हैं। கையில இருக்க காசு குறைய 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 जो हाथ में जो पैसा है वो कम होते நம்ம உடனே சொல்லுவோம், நம்மளால இது முடியாதுன்னு நினைக்கிறேன், இது பாதியிலே ஸ்டாப் பண்ணுவோம், இல்ல லோன் ஏதாவது அப்ரோச் பண்ணுவோம். मगर हम लोग सोचते हैं ये अब हम लोग से नहीं हो सकता है, नहीं तो हम लोग अब लोन लेना चाहिए, நம்மளால இது முடியாது, मगर हम लोग से नहीं हो सकता है। அதனால நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு பேங்க்குடைய லோன் நமக்கு தேவைப்படுது. मगर हम लोग को क्या जरूरत है, एक बैंक से लोन लेने की जरूरत है। நமக்கு லோன் கிடைக்கவே கிடைக்காது நமக்கு நல்லா தெரியும். मगर हम लोग को मालूम है कि लोन नहीं मिलेगा, நமக்கு டாக்குமெண்ட் இல்ல, salary slip இல்ல, ஸ்டேட்மெண்ட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. मगर मेरे पास कुछ भी डॉक्यूमेंट्स नहीं है, आपके पास कुछ भी पहचान पत्र नहीं है और आपके पास कोई भी सैलरी स्लिप नहीं है, कुछ भी नहीं है, ஆனா தைரியமா நம்ம ட்ரை பண்ணுவோம். मगर हम लोग एक धीरज के साथ हम लोग ट्राई कर रहे हैं। யாருக்கு நம்ம ஹோம் லோன் எடுத்துடலாமான்னு பார்ப்போம். हम लोग सोचते रहेंगे कि किसी के भी पास भी हम लोग होम लोन ले सकते हैं, घर का लोन ले सकते हैं। இன்னைக்கு பைக் லோன் ரொம்ப ஈஸியா கிடைக்குது, பைக் வாங்கிடுறோம். अभी हम लोग देख रहे हैं कि बाइक कार ये सब बहुत आसानी से मिल जाता है हमें, ஆனா வீடு அப்படி கிடையாது. हमारा घर नहीं मिलता है। வீடு ஒரு பயங்கரமான blessing. मगर घर जो है वो पूरा आशीष की ओर है, ஆமென். அது ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைச்சிராது. वो इजी नहीं मिलेगा। ஆமென். हालेलुया। அப்ப பாருங்க, செகண்ட் ஒரு ஆப்ஷன் நம்ம எப்பவே வச்சிருக்கோம். और दूसरा बात ये है, எப்பவுமே செகண்ட் ஆப்ஷன். वो सेकंड ऑप्शन में हम लोग रखते हैं, நமக்கு தலை வலிக்கும், वो हम लोग का सर दर्द होगा உடனே எழுந்து வீட்ல டேப்லெட் எங்க இருக்குன்னு தேடுவோம். तुरंत हम लोग उठ के और ढूंढने लगेंगे कि टैबलेट मेडिसिन कहाँ पर रखा है, இல்லையா டாக்டர் கிட்ட போலான்னு பார்ப்போம். और ये नहीं तो हम लोग सोचेंगे कि डॉक्टर के पास जाएं, நம்ம வீட்ல வச்சிருக்க பைபிள் அங்கேயே தான் இருக்கும். और हम लोग जहाँ बाइबल रखे हैं ये बाइबल यहाँ पर बीच में ऐसे ही रखा रहेगा, ஆனா நமக்கு ப்ரேயர் பண்ணணும்ன்ற ஒரு ஞாபகமே இருக்காது. मगर हम लोग को याद नहीं आएगा कि प्रार्थना करना है, எங்க டேப்லெட் எங்க இருக்குன்னு தேடுவோம் போய். मगर हम लोग दवाई को ढूंढते रहेंगे किधर रखा है। பல்லு வலிக்குது, दांत दर्द हो रहा है, எப்படி இதை சரி பண்ணலாம்னு யோசிப்போம். हम लोग किस तरह से इसको सही कर सकते हैं हम लोग सोचेंगे, எப்பவுமே செகண்ட் ஆப்ஷன்ல தான் தேடுறோம். मगर हम लोग दूसरे ऑप्शन को हम लोग ढूंढ रहे हैं, கேட்டா சொல்லுவோம் எனக்கு எதுவுமே தெரியாது. मगर हम लोग पूछने समय बोलेंगे कि हम लोग को नहीं मालूम है। அப்ப இந்த இடத்துல தாவீதுக்கு அந்த ராஜா சொல்றான், நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, உனக்கு என்ன தெரியும்? मगर यहाँ पर दावीद बोल रहा है, राजा दावीद को बोल रहा है कि तो छोटा बच्चा क्या कर सकता है। அப்ப ராஜா கிட்ட போய் தாவீது கன்வின்ஸ் பண்றான். मगर दावीद यहाँ राजा के पास जाके उसको मतलब बोल रहा है कि आप ये कर सकता है, उसको कन्विंस कर रहा है किसी भी तरह से। जैसे अभी हम लोग जमीन कितने जाएंगे
तो उसको किसी भी तरह से एडजस्ट करते हैं, उसी तरह से दाऊद कन्विंस कर रहा है। இப்பதான் ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, அந்த சிங்கத்தை நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றான். हाँ, तो वहाँ पर एक स्टोरी बता रहा है कि जो शेर था उसके साथ मैं जीता हूँ। இப்பதான் ஒரு முறை கரடி வந்தது, கரடியை நான் ஜெயிச்சேன் அப்படின்னு. और उसी तरह एक फाइटिंग हुआ था, उसमें भी मैं जीता हूँ। எல்லாம் சொன்னாலும் ஆனாலும் ராஜா கன்வின்ஸ் ஆகவே இல்லை. मगर कुछ भी बोला वो, मगर राजा वो जो था वो कन्विंस नहीं हुआ। ஏன்? क्यों? ஏன்னா அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. क्योंकि वो छोटा बच्चा है, उसको कुछ भी नहीं मालूम। எல்லாம் தெரிஞ்சவங்க இப்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் இப்ப பேசிட்டு இருக்கான். जिसको मालूम है, जो बड़ा बड़ा लोग है वो चुपचाप बैठा है और सब कुछ मालूम होके भी चुपचाप बैठा है। எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் தெரிஞ்சவங்க, ஃபைட் தெரிஞ்சவங்க அமைதியா பயந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா ஃபைட் தெரியாத ஒருத்தர், ஒரு சின்ன பையன் வந்து சொல்றான், நான் இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன்னு சொல்றான். हमारे सब लोग को मालूम होते हुए और वहाँ पर सब लोग बैठा है, मगर वो छोटा बच्चा क्या बोल रहा है, मैं जीत सकता हूँ। कितने लोग को समझ आ रहा है? जिसको समझ आ रहा है एक बार हालेलुया बोलेगा। இன்னைக்கு உங்களோட லைஃப்ல என்னோட லைஃப்ல நம்ம எப்பவுமே நினைக்கிறது என்னால இதை செய்ய முடியாது. हाँ, आपका जीवन में, हमारा जीवन में हम लोग ऐसे ही सोचते हैं कि हम लोग कुछ नहीं कर सकते हैं, எதையுமே செய்ய முடியாது. हम लोग कुछ भी नहीं कर सकते हैं। ஒரு சண்டை நடக்கும், நம்ம போய் ஏங்க தடுக்கலன்னா நான் போய் தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்றோம். एक झगड़ा होता है, मगर हम लोग वहाँ पर जाते हैं, हम लोग सोचते हैं कि हम लोग नहीं है। ஃபேமிலில ஒரு இஷ்யூ இருக்கும், அது கூட நம்ம உள்ள நுழையவே மாட்டோம். ஏன்? போனா என்ன நடக்கும்? யாரும் நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. यदि परिवार में झगड़ा होगा, कुछ भी होगा, मगर हम लोग उसके अंदर नहीं जाते। हम लोग सोचते हैं कि हम लोग जाएंगे तो इसमें कोई हम लोग का सुनेगा नहीं। நான் இன்னைக்கு காலையில சொல்றேன், பிரேயர் பண்ணி பாருங்க, ஜெபிச்சு பாருங்க, மிராக்கிள் உங்க மூலியமாவே நடக்கும். मगर आज मैं मॉर्निंग में बोल रहा हूँ, आज की सुबह में बोल रहा हूँ, आप प्रार्थना कीजिए, आप बाइबल को पढ़िए और जाके प्रार्थना कीजिए, परमेश्वर आपके जीवन में काम करेगा। हालेलुया। செகண்ட் ஆப்ஷனை தேடுறோம், அதை விட்டுட்டு காடை ஃபோக்கஸ் பண்ணுங்க, மிராக்கிள் உங்க வீட்டு வாசல்ல நிக்கும். जो हम लोग दूसरे ऑप्शन को ढूंढते हैं, जो सेकंड ऑप्शन को हम लोग ढूंढते हैं, उसको छोड़ के हम लोग पहले ऑप्शन में जाएंगे तो परमेश्वर की ब्लेसिंग आपके घर के बाहर रहेगा। நம்மளோட பிரச்சனை நம்ம இன்னைக்கு காடை தேடி போக மாட்டோம். जैसे हम लोग का तकलीफ होता था, हम परमेश्वर को नहीं ढूंढते हैं। ஆனா தாவீது தைரியமா சொன்னா, நான் கோலியாத்தை ஜெயிப்பேன். मगर वहाँ पर जो दावीद था वो बोला कि मैं जीत सकता हूँ। அவனுக்கு சண்டை போட தெரியாது, मगर उसको झगड़ा करने नहीं मालूम है, அவனுக்கு பேச கூட தெரியாது. उसको बात करने नहीं मालूम है, ஆனா அவன் சொல்றான், நான் ஜெயிப்பேன். मगर वो बोल रहा है कि मैं जीत सकता हूँ, நான் நிச்சயமா ஜெயிப்பேன் கோலியாத். मैं सच में जीत सकता हूँ। நீங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைய யாரால சொல்ல முடியும்? நான் இந்த பிரச்சனையை ஜெயிச்சு நிப்பேன் அப்படின்னு சொல்லி. कितने लोग आप बोल सकते हैं कि आपके परिवार में प्रॉब्लम है तो मैं जीत सकता हूँ? कितने लोग आप बोल सकते हैं कि आपके परिवार में प्रॉब्लम है तो मैं जीत सकता हूँ? वो लोग जोर से एक बार हालेलुया बोलो। நிச்சயமாவே நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னா सचमुच हम लोग जीत सकते हैं। இந்நேரத்துல நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிருக்கும். आज हमारा सारा तकलीफ दूर हो जाएगा। ஆனா ஏன் சால்வ் ஆகல? और ये नहीं, क्यों नहीं सॉल्व हुआ? எல்லாரும் மீட்டிங் போறோம், எல்லாரும் சர்ச் போறோம், ஆனா ஏன் ப்ராப்ளம் சால்வ் ஆகல? सब जगह हम लोग मीटिंग जाते हैं, सब जगह हम लोग चर्च जाते हैं, मगर हमारा तकलीफ जाता ही नहीं है। சர்ச்சுக்கு வந்தா மட்டும் தான் ஃபெய்த். मगर चर्च को सिर्फ चर्च जाने समय जब हम लोग का विश्वास रहता है, சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டு அந்த சர்ச்சுடைய வாசல்ல காலடி எடுத்து வச்ச உடனே அந்த ஃபெய்த் எங்க போகுதுன்னு தெரியல. जैसे हम लोग चर्च से बाहर ऐसे जाते हैं, उसके बाद हम लोग का विश्वास कौन सा दुनिया में हो जाता है पता नहीं। ஒரு fraction of secondல, ஒரே செகண்ட்ல அந்த ஃபெய்த் காணாம போகுது. एक ही मिनट में, एक ही क्षण भर में वो जो विश्वास है वो खो जाता है। நம்ம ஒரு ப்ராப்ளத்தை நம்புறோம், ஒரு மனுஷனை நம்புறோம், ஆனா ஆண்டவர் என்னைக்கு நம்புறது இல்ல. मगर हम लोग यहाँ पर क्या कर रहे हैं? किसी भविष्यवक्ता को विश्वास कर रहे हैं, किसी पास्टर को विश्वास कर रहे हैं, मगर हम लोग परमेश्वर को विश्वास नहीं कर रहे हैं। நான் இன்னைக்கு காலையில சொல்றேன், இன்னையில இருந்து ப்ராப்பர்ட் சைடுல காட் பிலீவ் பண்ண ஆரம்பிங்க. मैं आज की मॉर्निंग में बोल रहा हूँ, आप लोग भविष्यवक्ता पर विश्वास मत कीजिए, परमेश्वर के ऊपर विश्वास कीजिए। உன்னோட மிராக்கிள் உன் கையில தான் இருக்கு. आपका चमत्कार आपके हाथ में है, உன்னோட மிராக்கிள் உன்னோட ஃபெய்த்ல தான் இருக்கு. आपका चमत्कार आपका विश्वास के ऊपर है। Christianity is not a show thing. ये मसीह कुछ भी दिखाने के लिए नहीं है, ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபேக்கான ஒரு காரியம் கிடையாது. கிறிஸ்டியானிட்டில வந்து யாரையும் ஏமாத்த முடியாது. ये मसीह जिंदगी में कोई भी चीट नहीं कर सकता है। ஆமென். Jesus is the real. प्रभु यीशु मसीह सच्चा है, அவர் உண்மையாகவே இருக்கிறார். वो सच में सच्चा है। அத ப்ரூவ் பண்ணத நாங்கலாம் வந்திருக்கிறோம். मगर यही सब हम लोग साबित करने के लिए हम लोग आए हैं। ஆமென். हालेलुया, ஆமென். हालेलुया। எங்களால செய்ய முடியும்னா உங்களால செய்ய முடியும். मगर जो आप सोचेंगे कि वो आपसे नहीं हो सकता, मगर वही काम आपसे होगा। நீங்க ப்ரே பண்ணா மிராக்கிள்ஸ் நடக்கும்.
और आप प्रार्थना करने समय अद्भुत चमत्कार होगा। நானும் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கோம். और हम लोग बैठ के रोते रहते हैं, பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். हम लोग सोचते रहते हैं तकलीफ है। நான் சொல்ல 2 செகண்ட் இயேசுவை கூப்பிட்டு பாருங்க. और 2 मिनट आप प्रार्थना यीशु मसीह को करके देखिए। நீ எங்க வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல ஜீசஸ் இறங்கி வரதை நீ பாப்ப. और आप जहां काम करते होंगे वहां पर परमेश्वर वहां पर उतरेगा। உனக்காக ஒரு சண்டை போடுறதை நீ பாப்ப. आपके फेवर में वो बात करेगा, உனக்காக ஒரு ஃபைட் பண்றதை நீ பாப்ப. वो आपके फेवर में झगड़ा करेगा। கோலியாத் சண்டைக்கு போகும்போது பெரிய கத்தியை கொண்டு போல. गोलियत संडे झगड़ा में जाने समय वो बड़ा चाकू लेके नहीं गया, அவன் கிட்ட இருக்கிறத மட்டும் தான் கொண்டு போனான். वो जो चीज उसके पास था वो चीज लेके गया। ஒரே கல்லு, वो एक ही पत्थर ஆல் க்ளோஸ். पूरे आदमी को खत्म कर दिया। हालेलुया। அப்படி பேசிட்டு और आज हम लोग उसी के बारे में बात कर रहे हैं। அவன் கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு उसके पास जो है அதை வச்சு அவன் ஜெயிச்சான். उसके पास जो है उसी को रख के वो जीता। நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து உங்க பிசினஸை காட் டெவலப் பண்றாரு. आपके पास जो है उसी को देखते हुए परमेश्वर उसी को रख के आपके बिजनेस को परमेश्वर बढ़ाएगा, आपके परिवार को बढ़ाएगा। கொஞ்சம் பணம் இருக்கலாம், அதை வச்சு உன்னை வேற லெவல்ல காட் பெரிய வீடியோ கட்ட வைப்பாரு. आपके पास थोड़ा सा पैसा होगा और उसको परमेश्वर देखते हुए आपका बड़ा एक घर बना सकता है। சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் உன் மூலியமாவே நடக்கும் நீ கேட்கும் பொழுது. आपके चलते आपके लिए परमेश्वर आपको आपके जीवन में जो चमत्कार करेगा। இன்னைக்கு நான் உங்களை ரொம்பவே என்கரேஜ் பண்ண நினைக்கிறேன். मैं आपको बहुत सा इंकरेजमेंट देना चाहता हूँ। We are just an instrument from God. நாங்க ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உங்க முன்னாடி மினிஸ்டர் பண்றது. हम लोग सिर्फ एक दिखाने के लिए, उत्साहित करने के लिए हम लोग आपके सामने हैं। எங்க மூலியமா உங்களுக்கு மிராக்கிள்ஸ் வரல, हम लोग के तरफ से आपको मिरेकल नहीं आया है, நாங்க உங்களை ஹீல் பண்ணல, हम लोग आपको चमत्कार नहीं दिखाए हैं, நாங்க உங்களுக்காக வந்து எந்த பிரயாசத்தையும் நாங்க உங்களுக்காக எந்த கஷ்டத்தையும் பண்ண போறது இல்ல. और हम लोग आपके लिए कुछ भी तकलीफ नहीं उठाना चाहते हैं। இந்த இடத்துல எங்க கூட ஒருத்தர் இருக்கிறாரு. और हम लोग के साथ जो खड़ा है, இத்தனை மேன் ஆஃப் காட்ஸ் இருந்தா அத்தனை பேருக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு. जितना भी यहाँ पर पास्टर लोग बैठा है उसके साथ परमेश्वर खड़ा है। அவரால மட்டும் தான் இங்க மிராக்கிள்ஸ் நடக்கும். परमेश्वर ही कर सकता है, அவரால மட்டும் தான் இங்க விடுதலை. परमेश्वर ही कर सकता है। இயேசு நிஜமாவே இருக்கிறாரு. परमेश्वर यहाँ पर मौजूद है। அதுக்கான விட்னஸ் தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு மேன் ஆஃப் காட். यहाँ पर एक लोग यहाँ पर गवाह में रूप में खड़े होंगे। ஆமென். हालेलुया, हालेलुया, ஆமென். हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஜீசஸ் உண்மையாவே இருக்காரு. परमेश्वर यहाँ पर सच में मौजूद है। அவர் உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஃபீல் பண்ணலாம். आप घर में मौजूद कर सकते हैं, டிராவல் பண்ணும்போது நீங்க ஃபீல் பண்ணலாம். आप यहाँ यात्रा करने समय आप महसूस कर सकते हैं। என்னுடைய லைஃப் நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது अब मैं यदि अपने पीछे जिंदगी को देखने समय சாப்பிடுறது கூட வழி இல்லாத ஒரு நபர் நான். एक समय ऐसा था कि मेरे पास खाने के लिए भी कुछ नहीं था। நிச்சய காரணம் ரொம்ப கேவலமான ஒரு சிச்சுவேஷன் தான் என் ஃபேமிலி இருந்துச்சு. जो भीख मांगता है उससे भी बहुत गरीबता में इनका परिवार था। ஆனா எப்போ இந்த ஜீசஸை உண்மையா நான் ஃபெய்த்ல நான் பிலீவ் பண்ணி அவரை ரிசீவ் பண்ணணும், जब मैं विश्वास किया प्रभु यीशु मसीह में और मैंने विश्वास किया और पूर्ण विश्वास रखा और फेथ के साथ हुआ, फेलियर सैम रिचर्ड प्रॉफिट सैम रिचर्ड मारना। जो ये श्याम रिचर्ड जो फेलियर था, जो का बेकाम था, और आज परमेश्वर ने उसको प्रॉफिट श्याम रिचर्ड चेंज किया। எங்களுக்கு ஒரு வீடு கிடையாது சென்னையில, मेरे पास कोई घर नहीं है चेन्नई में, நல்ல எஜுகேஷன் கிடையாது, मेरे पास कोई अच्छी शिक्षा नहीं है, நல்ல சாப்பாடு கிடையாது, सही भोजन नहीं है। எங்களுக்கு சென்னையில எங்க அப்பா ஏதாவது ஒரு மேரேஜுக்கு போனாருன்னா அந்த மேரேஜ்ல ஏதாவது சாப்பாடு இருக்கும், அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆச்சுன்னா அந்த சாப்பாடை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாரு, அதை சாப்பிட்டு தான் நாங்க உயிரோட இருக்கோம். जब मेरे पापा हैं चेन्नई में, जैसे शादी होगा तो वहाँ पर जाके और जो सापड़ जो खाना रहेगा वो खराब ना हो उसको लेके आते हैं, वो सापड़ वो खाना खा के मैं जिंदा रहता हूँ। ஒரு முறை இப்படியாக ஒரு மேரேஜுக்கு எங்க டாடி போகும்போது அவருக்கு அந்த மேரேஜுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் சும்மா போய் சாப்பாடு எடுத்துட்டு வரணுக்காக ஒரு மேரேஜுக்கு போறாரு. जो वो शादी में जाते हैं उसमें हम लोग का कोई भी रिलेशन नहीं रहता, कोई भी संबंध नहीं रहता है, मगर वो खाने के लिए सिर्फ जा रहे हैं। போயிட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு எங்களுக்காக சாப்பாடுலாம் அவரே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தார் வீட்டுக்கு. वो खा के और उसके बाद वहाँ से पैक करके हम लोग के लिए लेके आते हैं। அவர் அதை எடுத்துட்டு இருக்கும்போது அந்த மேரேஜ்ல இருக்கிற அந்த 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 பொண்ணுடைய அப்பா அவர் வந்து நீங்க யாரோட ரிலேஷன் கேட்டு அவரை ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அது பிரச்சனை அவர் அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. जब मगर वहाँ पर पूछता है लोग, जो लड़की का पापा रहता है उससे पूछता है तुम कौन है और उसको मारने के लिए भी आता है, बहुत बड़ा है वहाँ पर एक प्रॉब्लम हो जाता है। அவர்
அடிச்சாங்க, எங்க அப்பா அடிச்சாங்க. और मेरे पापा को मारा। எங்க அப்பாவோட ஷர்ட்டை கிழிச்சாங்க. मेरे पापा का शर्ट फाड़ दिया। அவர் எடுத்துட்டு வந்த சாப்பாடுலாம் கீழே கொட்டுச்சு. जो खाना लिए थे उसको नीचे फेंक दिया। அங்க போய் எங்க அப்பா அவங்க கிட்ட கை ஏந்தி சொன்னாரு, கையை கும்பிட்டு சொன்னாரு, ப்ளீஸ் என் பசங்க சாப்பிடாம இருக்காங்க, இந்த சாப்பாடை நான் வீட்டுல போய் கொடுத்தா என் பசங்க ஹாப்பியா இருப்பாங்க, தயவு செஞ்சு என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. मेरे पापा ने क्या किया, हाथ जोड़ के निवेदन किया, भाई ये सब खाना मेरे को लेके जाने दीजिए, मेरा घर में बच्चा है और ये खाना मैं दूंगा तो मेरा बच्चा खुश रहेगा। அன்னைக்கு இந்த சாப்பாடெல்லாம் கீழே விழுந்துச்சு. அப்புறம் சொன்னாரு 2 செகண்ட் கொடுங்க, நான் இந்த சாப்பாடெல்லாம் கீழே விழுந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி கீழே இருந்த அந்த மண்ணோடு கூட அந்த சாப்பாடை எடுத்து கவர்ல பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு और जब वो खाना की नीचे गिर गया और उनसे रिक्वेस्ट किया और उन्होंने बोला ये जो खाना नीचे गिर गया मेरे को 2 मिनट सिर्फ टाइम दीजिए और ये खाना को मैं उठा के और पार्सल करके मैं अपने घर में लेके जाना चाहता हूँ। और जो उसके साथ जो मिट्टी था वो भी आ गया। அந்த சாப்பாடை வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. अब वो खाना घर पे लेके आया। ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் தான் சாப்பிட்டேன், ஏன்னா அவ்வளவு பசி. क्योंकि मेरे को बहुत भूख लगा था और मैंने खोल के खाया। எனக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான். और मेरे को एक छोटा भाई है। அவன் ரொம்ப அப்போ நான் சொல்ற டைம்ல ரொம்ப குட்டியா தான் இருந்தான். जब मैं ये जो मैं गवाही बता रहा हूँ उस समय और छोटा था। அப்போ அந்த டைம் நான் ஓபன் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தா ஃபுல்லா மண்ணா இருந்துச்சு. जब मैं खोल के उसको खा रहा था तो पूरा मट्टी था। அப்ப நான் டாடிட்ட கேட்டேன், எதுக்கு டாடி இதுல மண் இருக்கு, நீங்க எப்பவுமே இப்படி மேரேஜ்ல சாப்பாடு கொண்டு வருவீங்க, ஒவ்வொரு முறையும் கொண்டு வரும்போது இப்படி இருந்ததே இல்ல, இப்போ ஏன் இதுல மண் இருக்குன்னு கேட்டேன். और मैं अपने पापा से पूछा ये खाना में क्यों ऐसा मट्टी है, जब आप पहले लाते थे तो ऐसा ऐसा खाना लाते थे तो उसमें मट्टी नहीं रहता था, इसमें क्यों? அப்போ ஒரு சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வரும்போது கீழே விழுந்துச்சு சாப்பாடு, அதை எடுத்துட்டு வரதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு, நீ அதை சாப்பிட ரொம்ப நல்லதுதான், ரொம்ப ஹெல்த்தி தான் உனக்கு அப்படின்னு சொன்னாரு. हाँ, तब इनके पापा ने बोला कुछ भी नहीं हुआ है, मैं नीचे गिर गया हूँ और ये सापट को खाना बहुत अच्छा है, आपको इसको हेल्दी होगा, आपके बॉडी को लाभदायक होगा, आप खा सकते हैं। அதையும் நாங்க சாப்பிட்டோம். और मैं खा लिया। அன்னைக்கு ராத்திரி எங்க அப்பா எங்க அம்மாவுடைய கையை பிடிச்சி தேம்பி தேம்பி அழுது 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 சொன்ன ஒரே விஷயம், நம்மளால இதுக்கு மேல வாழ விட நம்ம செத்துடலாம்னு சொன்னாங்க. और मेरी मम्मी और मेरे पापा दोनों आदमी हाथ पकड़ के रोते रोते उन्होंने बोला कि अब मैं नहीं जी सकता हूँ, मैं सुसाइड कर लूंगा, मैं डेथ हो जाऊंगा। நம்மளால இந்த சென்னையில சர்வே பண்ண முடியல। और मैं चेन्नई में पूरा फाइनेंशियल रूप से मैं नहीं कर सकता था। ये ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்सेस இருக்கு, बहुत वहाँ पर खर्चा है, நம்மளால முடியல। हाँ, हम लोग से नहीं हो सकता है। நம்ம ஃபேமிலியை நம்ம சூசைட் பண்ணி செத்துடலாம்। हम लोग का परिवार सोचा कि मर जाएंगे। இதுதான் என்னோட சிச்சுவேஷனா இருந்துச்சு। और वहाँ पर मेरा ये प्रॉब्लम था। ஆனா அப்படியே எங்கல उस समय से अभी इस समय God அப்படியே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாரு। पूरा प्रभु यीशु मसीह ने चेंज कर दिया। ஆமென், हालेलुया। இன்னைக்கு நான் யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மெட்டீரியலும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு। आज जो मैं सामान यूज कर रहा हूँ, जो सामान मैं इस्तेमाल कर रहा हूँ वो बहुत महंगा है எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம்। और वो बहुत कॉस्टली है, उसको कोई यूज नहीं कर सकता। ஆமென், हालेलुया। நான் ஒரு நாள் நினைச்சு பார்த்ததில்ல இப்படி ஒரு பிளஸ்டான ஒரு லைஃப் நான் வாழ்வேன்। मैं सोचा भी नहीं था कि मेरे को इतना आशीष आएगा, ऐसा मैं जिंदगी में जीऊंगा। சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா ஒண்ணே ஒன்று தான் சொல்லுவாங்க, உங்களை நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன், உங்களை நான் ராஜா மாதிரி ராணி மாதிரி உங்களை நான் என் வீட்டில் வைப்பேன்। आप लोग हल्ला मत कीजिए, जो बात कर रहे हैं चुप हो जाइए, इधर सुनिए। और मैं छोटे रहने समय से ही अपने पापा मम्मी को बोलता था कि मैं तुमको राजा जैसा और रानी जैसा देखूंगा। ஆமென், हालेलुया। கார்ல கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவேன்। अब मैं बोलता था कि कार में लेके जाऊंगा। அப்ப எங்க வீட்ல ஒரு சைக்கிள் கூட இருக்காது। और मेरे घर में एक साइकिल भी नहीं था। அதுல சைக்கிள் கூட இருக்காது, मेरे घर में साइकिल भी नहीं था। ஒரே ஒரு டயர் இருக்கும், அந்த டயர்ல ஒரு கொம்பு வச்சு தள்ளிட்டு ஓடிட்டே இருப்பேன்। जैसे हम लोग का बिहार का लड़का लोग क्या करता है, साइकिल का टायर लेके ऐसे मारते रहता, पीछे वही चीज था और वही चीज करते थे। ஆல்மோஸ்ட் எல்லாரும் அப்படி விளையாடி இருப்போம்। और हमेशा हम लोग ऐसे ही खेलते रहते थे। அப்புறம் சொல்லுங்க இது என்னோட BMW அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருப்பேன்। और ये हमेशा हम लोग बोलते रहते थे कि ये मेरा BMW कार है, हम ऐसे ही चलाते रहते थे। हालेलुया। அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, அம்மா இந்த என்னோட ஷர்ட்டை பிடிச்சிக்க, நீ என் BMW வான்னு சொல்லுவேன், எங்க அம்மா பின்னாடியே ஓடியே வருவாங்க। और मैं अपनी मम्मी को बोलता था इस तरह से शर्ट पकड़ लीजिए और मेरे BMW में आप पीछे आइए। ஓடியே வருவாங்க பின்னாடி। और मेरे पीछे भागते हुए आते थे। எங்க வீட்ல ஏசி இருக்காது, मेरे घर में एसी नहीं था। சென்னை ரொம்ப ஹாட்டா இருக்கும், चेन्नई में बहुत ज्यादा गर्मी है, இருக்க முடியாது உள்ள। आप लोग रह नहीं सकते हैं अंदर। உங்க பாஸ்டர் ராஜா வந்து சென்னை வந்து இங்க வந்தாருனாலே அவர் கலரே போயிடும்। मैं यहाँ से चेन्नई जाने समय पूरा मेरा कलर चेंज हो जाता है, பிளாக்கா தான் வருவாரு। वहाँ पर ब्लैक में आता है। நீங்க பாருங்க, நார்த் இந்தியாவுக்கு வரும்போது சவுத் இந்தியனுக்கும் நார்த் இந்தியனுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட் ஈஸியா கண்டுபிடிக்கலாம்। और जो वहाँ का लोग इधर आता है, चाहे इधर का लोग उधर जाता है, हम लोग उसको आसानी तरीके से पहचान सकते हैं।
ஏன்னா அங்க அவ்வளோ ஹாட், அவ்வளோ சூடு. क्योंकि वहाँ इतना गर्मी है, ஆனா வீட்டில் ஏசி இருக்காது. हमारे घर में एसी नहीं है। அப்ப நான் சொல்லுவேன், ஒரு நாள் பாருங்க ஏசி நிச்சயமா நம்ம வீட்டில் இருக்கும். और हम बोलते थे कि एक दिन परमेश्वर एसी देगा, நிச்சயமா இருக்கும், 100% होगा, நிச்சயமா இருக்கும், 100% होगा, நிச்சயமா இருக்கும் சொல்லுவேன். 100% होगा। சும்மாவே ரிமோட்ல இருக்காது, சும்மா ஒரு சிவரை பார்த்து சொல்லுவேன், ஏசி ஆன் ஆயிடுச்சு. और यहाँ पर दीवार रहेगा और मैं वहीं पर देख के बोलूंगा, रिमोट को जैसे हम लोग टिपते थे आवाज आता है ना, वैसे ये बोलते थे कि टिपने के रिमोट ऑन हो जाए, एसी ऑन हो जाए। எங்க அம்மா சொல்லுவேன், நல்லா காத்து வருதா அப்படின்னு கேட்பேன். और मैं पूछूंगा अपनी मम्मी को कि अच्छा हवा आ रहा है, எங்க அம்மா சொல்லுவேன், எங்கடா வருது, ஒன்றும் வரல அப்படின்னு. और मेरी मम्मी बोलती थी कुछ भी नहीं आ रहा है, कहीं भी नहीं आ रहा है। நான் எங்க அம்மா மூஞ்சில போய் ஊதுவேன். और मैं अपनी मम्मी के मुंह पर ऐसे फूंकता था, இப்போ வருதுல காத்து அப்படின்னு சொல்லுவாங்க. और अब मैं पूछता था कि अभी आ रहा है ना हवा। हालेलुया। இதை சொல்ல 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 இது அப்படியே எங்களுக்கு ஒரு ட்ரீமா தான் இருந்துச்சு எங்க ஃபேமிலி. और मैं ऐसे बोलते 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 एक सपना में चेंज हो गया। ஆமா, இது ஒரு ட்ரீம் தான் எங்களுக்கு. और ये मेरा सपना है। இன்னைக்கு இருக்கிற பல பேருடைய லைஃப்லயும் நம்ம ட்ரீம் தான் பார்த்துட்டு இருக்கோம். और जितने लोग यहाँ पर कुछ लोग ऐसे बैठे हैं कि हम लोग सपना देखते रहते हैं, பயங்கரமா ஆசைப்படுறோம். बहुत बड़ा चीज हम लोग सपना देखते रहते हैं। வீடு இப்படி இருக்கணும், और मेरा घर ऐसे रहना चाहिए, வீட்டுல ஒரு கார் இருக்கணும், मेरे घर में कार रहना चाहिए, என் பசங்களோட ஒய்ஃப் எல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், मेरा परिवार और मेरी पत्नी और मेरा बच्चा सब लोग खुशी रहना चाहिए, என் பசங்களோட பசங்க வரைக்கும் நான் பார்க்கணும். मेरा बच्चा का भी बच्चा तक भी मैं देखना चाहिए। பாருங்க, இப்படி ஒரு ட்ரீம் இருக்கிற என்ன மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கிற நபர் தான் நீங்க. जैसे मेरे को सपना था वैसे ही आपको भी सपना है। எனக்கு அவ்வளவு ட்ரீம் இருக்கு. मेरे को बहुत ड्रीम था। என்னோட ட்ரீம் எல்லாம் எங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், मेरे पापा मम्मी देखे मेरे सपना को, அவங்க நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வீடு கொடுக்கணும். और मेरा सपना था कि एक उसको सुरक्षित जगह पर एक कंफर्टेबल उसको घर में देना हम लोग। எங்க வீட்ல எங்க அப்பா சிக் ஆகும்போது मेरे पापा बीमार होने समय அப்போ டாக்டர் சொன்னாங்க அவருக்கு டீஹைட்ரேஷன் ஆகுது பாடி ஃபுல்லா. डॉक्टर बोला है उसको कि डिहाइड्रेशन हो रहा है, நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்க, வீட்ல ஏசி இருந்தா ஏசி போட்டு அவரை படுக்க வைக்கணும்னு சொன்னாங்க. और आप उसको ज्यादा पानी पीने के लिए बोलिए, यदि एसी है तो एसी ऑन करने के लिए बोलिए। அப்ப எங்க வீட்ல ஏசி இல்ல. मगर मेरे घर में एसी नहीं था, நான் எப்பவுமே நான் சொல்றேன் டிங் டிங் தான். அப்புறம் और मैं दीवार को देख के यहाँ पर टिक टिक करता था, ஒவ்வொரு நாளும் இதை நான் பண்ணுவேன். और मैं डेली करता था। என் கூட ஒர்க் பண்றவங்க கேட்பேன், யாராவது இஎம்ஐ எனக்கு ஒரு ஏசி வாங்கி தாங்கன்னா எவ்ரி மந்த் நான் உங்களுக்கு பே பண்றேன்னு சொல்லுவேன். और मैं जो मेरे साथ काम करता था उसको मैं पूछता था कि EMI में लोन पर मेरे को एसी मिलेगा, मैं हर महीना आपको पे करूंगा। யாராவது கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா, ஒரு ஏசி மட்டும் வாங்கி தாங்க. और मैं ऐसे ही पूछते चला जाता था कि आपके पास क्रेडिट कार्ड है, आपके पास कोई बैंक लोन है, எதுவுமே நடக்கல. और कुछ भी नहीं हुआ। எங்க அப்பா சிக்காய் எங்க அப்பாவுக்கு 4 டைம்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்து. मेरे पापा बीमार होते 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 4 टाइम उनको हार्ट में प्रॉब्लम हो गया, दिल में प्रॉब्लम हो गया, எங்களால எந்த சிச்சுவேஷனையும் மாற்ற முடியல. और मैं कुछ भी प्रॉब्लम को चेंज नहीं कर सकता था। கடைசி வரைக்கும் நான் சும்மா பேசிட்டு மட்டும் தான் இருந்தேன், ஒரு மிராக்கிள்ஸ் என் லைஃப்ல நடக்கவே இல்லை. और लास्ट तक मैं सिर्फ बात करते रह गया, कोई भी चमत्कार नहीं हुआ। எங்க அம்மா திடீர்னு சிக்கானாங்க வீட்ல. और मेरी मम्मी बीमार होने समय, அப்போ ரொம்ப நாள் சிக்னஸ் இருந்துட்டே தான் இருந்துச்சு, எங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. और मम्मी बहुत दिन से बीमार चलते चले रही थी और ये लोग पहचान नहीं पाए। ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் செக் பண்ணா எங்க அம்மாக்கு கேன்சர் சொன்னாங்க. एक दिन अस्पताल में लेके जाने समय और मम्मी को चेक करने समय उनको बोला कि कैंसर हो गया है, இன்னும் 6 மாசத்துல உங்க அம்மா இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. और 6 महीने के अंदर आपकी मम्मी मर जाएगी। ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு அப்பா, और पापा को जो उसके दिल में प्रॉब्लम हुआ था, கேன்சர் வந்த ஒரு அம்மா, और जिसको कैंसर है उसकी मम्मी, என் தம்பிக்கு கண்ணுல ப்ராப்ளம். और मेरे भाई को आंख में प्रॉब्लम। ராஜா பார்த்துருக்கான், இப்போ வரைக்கும் என் தம்பி ரொம்ப தடியான ஒரு கண்ணாடி போட்டுருக்கான். और मैं उनको सच में देखा हूँ कि उनका जो चश्मा है बहुत मोटा चश्मा लगाता है, அவனுக்கும் சிக்னஸ். और उसको भी बीमारी है। இதுல கரெக்டா இருக்கிற ஒழுங்கா இருக்கிற ஒரே ஒரு நாள் நான் மட்டும் தான் வீட்டுல. और सिर्फ जो भी सुरक्षित पता हूँ एक यही बच्चे हैं सुरक्षित। நான் ஒருத்த மட்டும் தான் எல்லாத்தையும் நல்லா இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த வியாதி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. और सबसे अच्छा मैं ये रह रहा हूँ घर में, मेरे को कोई भी प्रॉब्लम नहीं है, कोई भी हॉस्पिटल नहीं है, कोई भी फीवर, कोई भी बुखार, कुछ भी नहीं होता है। நான் ஒரே ஒருத்த மட்டும் தான். और मैं केवल एक ही सिंगल हूँ। அப்பாவால டேடியால வேலைக்கு போக முடியல. और मेरे पापा को काम में जाने का वो शक्ति नहीं है। எங்க அம்மா கேன்சர் வந்து எங்க அம்மால வேலைக்கு போக और முடியல. मेरी मम्मी भी जॉब को नहीं जा सकती है। டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் வந்து 4th ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல இருக்காங்க. இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்குள்ள வந்துட்டாங்க. போன்ல வந்து கேன்சர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, பிளட்ல கேன்சர் ரொம்ப பரவிடுச்சு. 6 மந்த்ல அவங்க இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. डॉक्टर उनका जब जो रिपोर्ट देने समय 4था स्टेज में कैंसर था, और यहाँ बोन जो होता है पूरा हड्डी में जो होता है वो पूरा ब्लड में कैंसर
फैल चुका था ஒவ்வொரு நாளும் கீமோக்கு ரேடியேஷன்ஸ் கூட்டு போகும்போது உட்கார்ந்து நான் அழுதுகிட்டே இருப்பேன் வெளியே. और उसको दवाई देने समय और केमोग्रेडिन करके एक दवाई होता है वो देने समय और मैं बाहर बैठ के रोते रहता था। கேன்சருக்கு எங்க அம்மாக்கு ஆபரேஷன் தியேட்டர் ஒவ்வொரு முறையும் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போகும்போது இந்த முறை எங்க அம்மா வர மாட்டாங்க, இந்த முறை எங்க அம்மா வர மாட்டாங்க, இந்த முறை எங்க அம்மா இறந்துருவாங்க. எத்தனையோ ஒரு ஆபரேஷன் தியேட்டர் வெளியே உட்கார்ந்து அழுதுட்டேன். और मैं ऑपरेशन थिएटर के बाहर रोते रहता था कि मेरी मम्मी ऐसे नहीं आएगी, ऐसे नहीं आएगी, ऐसे नहीं आएगी। मैं बहुत रोते रहता था। ஏன் அப்படின்னா என்னோட ட்ரீம் இன்னும் எதுவும் ஃபுல்ஃபில் ஆகல. क्योंकि मेरा अभी सपना पूरा नहीं हुआ। அவங்க சாகிறதுக்குள்ள ஒரு நல்ல வீட்டில் அவங்க உட்கார வைக்கணும்னு நினைச்சேன். और मैं सोचा था कि उनके मरने से पहले एक अच्छा खूबसूरत घर में मैं उसको बैठाऊंगा। அவங்க ரெண்டு பேரும் சாகிறதுக்குள்ள ஒரு நல்ல கார்ல அவங்க கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். और मैं उनके मरने से पहले एक अच्छा कार में मैं उनको घुमाऊंगा। அவங்க சாகிறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைல் நான் தரணும்னு ஆசைப்பட்டேன். मैं उनके मरने से पहले उसको एक पीसफुल मतलब एक सुखी लाइफ में उनको देना चाहता था। எந்த சென்னையில ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி இருந்தாங்களோ அதே சென்னையில அவங்கள ராஜாவாக ராணியாக உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். जो चेन्नई में वो भिखारी के रूप में थे और उसी चेन्नई में मैं उसको राजा और रानी की तरह बैठाना चाहता था। ஆனா ஒண்ணு நடக்கல. मगर कुछ भी नहीं हुआ। ஒண்ணு நடக்கல. कुछ भी नहीं हुआ। ஒண்ணு நடக்கல. कुछ भी नहीं हुआ। ஒரு டாட் கூட வரல. वो एक यहाँ पर एक बिंदु जैसा जो डॉट होता है जैसे हम लोग मार्क लगाते हैं वैसा मार्क भी नहीं हुआ। ஃபேமிலி யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. फैमिली मेरे को सपोर्ट नहीं किया। நான் எங்க ஃபேமிலில இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி கேட்பேன், வீட்டுக்கு போய் உட்கார்ந்திருப்பேன், யாருமே ஹெல்ப் பண்ணது கிடையாது. हमारे मैं परिवार को सबको पूछूंगा हमारे कोई मुझे हेल्प नहीं किया। ஒரு 1000 ரூபீஸ் இருந்தா போதும் ஒரு எங்க அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு நான் நிறைய விஷயம் பண்ணிருப்பேன். ஆனா அந்த 1000 ரூபீஸ் கொடுக்க எனக்கு யாருமே இல்லை. हमारा जब मैं फोन किया और जब मैं पूछता था ये तो 1000 रुपया भी होगा तो काफी है, पर 1000 रुपया भी कोई नहीं दिया मेरे मम्मी को खर्चा करने के लिए। சென்னையில உங்களுக்கு 25,000 to 50,000லாம் கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களால சமாளிக்கலாம் முடியாது. ரொம்ப ஹார்ட் சென்னையில ஒரு சர்வே பண்றது. और चेन्नई में बहुत महंगाई है, जैसे आप 25,000 50,000 रखेंगे तो उसमें आप गुजारा नहीं हो पाएगा। உங்களால சர்வே பண்ண முடியாது. उसमें आपको गुजारा नहीं हो पाएगा। ஆமென். हालेलुया। ஹார்டான ஒரு டாஸ்க் சென்னையில சர்வே பண்ண. बहुत कठिन है। எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. और मेरे को कुछ भी नहीं मालूम कि मैं क्या करूं। நான் மட்டும் தான் சஃபர் பண்ணுவேன் குடும்பத்துக்காக. मैं केवल एक ही आदमियों की तकलीफ उठाऊंगा। ஒரு நாள் எங்க அம்மா சாகற லெவல் வந்து எங்க அம்மா இறக்குற அந்த நேரத்துல मगर मेरी मम्मी मरने के सिचुएशन पर आ गई। அப்போ நான் மொட்டை மாடி போய் ஜெபம் பண்ணேன். அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்க அம்மா சாக போறாங்க. और मैं वो छत पर जाके प्रार्थना किया कि मेरी मम्मी का सब कुछ हो गया, मेरी मम्मी मर गई அவ்வளவுதான் எங்க அம்மா சாக போறாங்க. और अब मेरी मम्मी मरने जा रही है। அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் சொன்னாரு, டேய் உன் லைஃப்ல நடக்கிற இவ்வளவு பிரச்சனைக்கு நீ தான் காரணம், உன் லைஃப் நீ கடவுள்கிட்ட கொடுன்னு சொன்னாரு. और मेरे को एक भाई मिला और उन्होंने बोला कि तुम्हारे जो परिवार में प्रॉब्लम आ रहा है उसका कारण तुम है और तुम अपने जीवन परमेश्वर को सौंप दो। எனக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாது. और मेरे को मालूम नहीं कि कैसे मैं अपने जीवन परमेश्वर को सौंपूं। எனக்கு எப்படி ப்ரே பண்ணணும்னு தெரியாது. मेरे को मालूम नहीं कि किस तरह से मैं प्रार्थना करूं। எனக்கு ஒண்ணும் தெரியாது. मेरे को कुछ भी नहीं मालूम है। எனக்கு தெரிஞ்சதெல்லாம் मेरे को जो मालूम है வாழ்க்கையில ஹார்ட் ஒர்க் பண்ணணும், हाँ मेरे को पूरा मेहनत करना है சம்பாதிக்கணும், और मेरे को पैसा कमाना है। என் ஃபேமிலியை நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வரணும். मैं एक परिवार को एक अच्छा पोजीशन में रखना है। இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு मैं यही सब चीज को ऊपर ध्यान देता था இது ஒர்க் அவுட் ஆகல. मगर ये सब कुछ भी लाभदायक नहीं हुआ। அம்மா இந்த பிரதர் சொன்னதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி வீட்டு மொட்டை மாடியில போய் நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். और वो जो भाई था वो इनको सलाह दिया और एक दिन सोचे कि मैं एक दिन प्रार्थना करके देखूं எனக்கு எல்லா பிரச்சனையும் சொல்ல ஆரம்பிச்சேன். और मैं हर एक प्रॉब्लम अपना ब्रदर को शेयर करना இதெல்லாம் है। நீங்க மாத்தி ஆகணும்னு சொன்னேன். और वो परमेश्वर को बोले और परमेश्वर को इन्होंने बोला कि ये सारे सिचुएशन चेंज होना चाहिए। எங்க அம்மாக்கு மூக்குல காதுல எல்லாம் பிளட் வந்துருச்சு. और मेरे मम्मी को कान ले नाक ले और मुंह से पूरा ब्लड आ गया, ஃபுல்லா பிளட் வந்துட்டே இருக்கு. पूरा ब्लड आ गया। டாக்டர் சொன்னாங்க இனியும் முடியாது சொல்லி வீட்டுக்கு கூட்டு வர சொல்லிட்டாங்க. வீட்டுல இருக்கும்பொழுது இந்த 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 சம்பவம் நடக்குது. और डॉक्टर बोला कि आज नहीं हो सकता है, घर में लेके जाओ। பிளட் வந்துட்டே இருக்கு. खून आते जा रहा है। நான் ஒண்ணும் பண்ணல. மேல போய் சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு கீழே வந்து எங்க அம்மா அப்படி கை இப்படி வச்சுட்டு தான் படுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த கை மேலேயே அப்படியே வச்சு கொஞ்சம் சாஞ்சு அப்படியே தூங்கிட்டேன். और मैं कुछ भी नहीं किया, मैं ऊपर जाके प्रार्थना करके आया और मेरी मम्मी सोई थी और ऐसे हाथ रखी थी और मैं उस हाथ को पकड़ के और वैसे ही पकड़ के मैं सो गया। அப்படி அழுது தூக்கம் வந்துச்சு, அப்படியே தூங்கிட்டேன். मैं रोते रोते सो गया என் ஃபேமிலி எல்லாம் என்ன சுத்தி நிக்கிறாங்க. और मेरा परिवार पूरा चारों तरफ खड़ा है எல்லாம் அழுதுட்டே இருக்காங்க. और सभी लोग रो रहा है। அந்த நேரத்துல திடீர்னு யாரோ என் கையை தட்டின மாதிரி இருந்துச்சு. और उसी समय मेरा हाथ को कोई ठोका है ஆனா யாரோ தட்டுறாங்க என் கையை அப்படின்னு சொல்லி கண் முடிச்சு பார்த்தா எங்க அம்மா என் கையை தட்டிட்டு இருந்தாங்க. और मैं जब आँख खोल के देखा तो मेरा हाथ को मेरी मम्मी को से मार रही थी।
டாக்டர் சொன்னாங்க உங்க அம்மா இறந்துருவாங்கன்னு. और डॉक्टर बोला कि तुम्हारी मम्मी मर जाएगी। இது நடந்து 3.5 years ஆகுது, இன்னும் எங்க அம்மா கூட தான் இருக்காங்க. और ये डॉक्टर बोला हुआ 3.5 साल हो गया, मगर आज भी मेरी मम्मी जिंदा है। हालेलुया। டாக்டர் சொன்னாங்க 6 மாசத்துல எங்க அம்மா இறந்துருவாங்க. डॉक्टर बोला था 6 महीना में मर जाएगी, मगर आज 3.5 साल हो गया वो जिंदा है। हालेलुया। ஒரே ஒரு பிரேயர், சாதாரண ஒரு மனுஷனுடைய பிரேயர், ஆமென், என் லைஃப்ல என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும். एक नॉर्मल प्रेयर, एक आपके जीवन में एक ही प्रार्थना जीवन है कि वो काम किया। ஆமென், என் லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சு. हालेलुया। वो पूरा इनका जीवन को चेंज कर दिया। ஆமென், என் லைஃப் ஸ்டைல் டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. पूरा इनके जीवन को चेंज कर दिया। ஆமென், எந்தெந்த இடத்துல நாங்க கஷ்டப்பட்டோமோ இன்னைக்கு அந்தந்த இடங்கள்ல எங்களுடைய வெஹிக்கிள் ஓன் கார்ல நாங்க போய் நாங்க ப்ரீச் பண்ணிட்டு வரோம். ஆமென், எந்த மண்டபத்துல எங்க அப்பா அடி வாங்கினாரோ அந்த மண்டபத்துக்கு நான் போய் நாங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு ப்ரீச் பண்ணிட்டு வரோம். और जो जहाँ मेरे को तकलीफ हुआ था, जहाँ प्रॉब्लम हुआ था, आज उसी जगह में मैं उस कार से जाता हूँ और वहाँ पर प्रचार करके आता हूँ। और जो प्रॉब्लम मेरे पापा के साथ हुआ था, जो शादी का जो हॉल होता है उसमें प्रॉब्लम हुआ था, उसी हॉल में एक मीटिंग रख के आया था। அந்த ஹால் ஓனருக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லி என்ன கூப்பிட்டுருந்தாங்க, நான் போய் பேசுறேன். जो उस हॉल का जो ऑनर था, जो उस मीटिंग हॉल का ऑनर था, उसको भी प्रॉब्लम था, तो वो मेरे को बुलाया। அப்ப நான் கூட்டு போவேன், டாடியை கூட கூட்டு போவேன் கார்ல. और जब मैं बुलाने समय में अपने पिताजी को साथ में कार में लेके गया, அவன் டாடி சொன்னாரு இந்த இடத்துல தான் அடி வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரு. और मेरे पापा ने बोला कि इसी जगह पर मैं मार खाया था, இந்த இடத்துல தான் சாப்பாடுலாம் போட்டுச்சு. और इसी जगह पर खाना गिर गया था। இன்னைக்கு நான் அப்போ நான் வரும்போது பிச்சைக்காரனா வந்தேன், ஆனா இன்னைக்கு நான் வரும்போது ராஜாவா வரேன்னு சொன்னாரு. और मेरे पापा ने बोला उस समय मैं भिखारी की तरह आया था, आज मैं राजा की तरह आया हूँ। हालेलुया। உட்கார்ந்தோம், அவங்களுக்காக ப்ரே பண்ண முடிச்ச உடனே அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டோம். और मैं उसका प्रार्थना किया, मैं सब कुछ वहाँ पर खाया, फिनिश किया, और उन्हीं पर हम लोग खाना खाए बैठ के। நாங்க உட்கார்ந்தோம், ஃபாஸ்டா எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க. और जब मैं बैठा वहाँ पर खाना खाने के लिए, तो बहुत तेजी में खाना वो लोग देना स्टार्ट किया। ஃபாஸ்டா இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. बहुत फास्ट, बहुत तेजी में देना स्टार्ट किया। எங்க அப்பாவுடைய கண்ணில் ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் கண்ணீர் வர. और मेरे पापा के आँख से आंसू निकलने लगा। நான் சொன்னேன் ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன். और मैं पूछा क्यों रो रहे हो? இல்ல இப்ப நான் நினைச்சு பாக்குறேன், நம்மளா இப்படி நமக்கா இந்த ஒரு லைஃப் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சு ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. मैं सोच रहा हूँ कि ऐसा मैं जिंदगी जी सकता था, मगर ये सोच के मैं रो रहा हूँ। அப்ப எங்க அப்பா சொன்னாரு, நீ சொன்னதை அது செஞ்சுட்டல, உன்னோட ட்ரீம் நீ அச்சீவ் பண்ணிட்டல அப்படின்னு சொன்னாரு. और जो पापा ने इनको बोला कि जो तुम सपना देख रहा था, वो सपना तुमने पूरा कर लिया। நான் சொன்னேன் இதை நான் செய்யல, இது இயேசு செஞ்சாரு. और मैंने बोला कि ये मैं नहीं किया हूँ, ये प्रभु यीशु मसीह सब कुछ किया है। நான் என் லைஃப் மட்டும் தான் காட் கிட்ட கொடுத்தேன். और मैं अपना जिंदगी प्रभु यीशु मसीह को दे दिया हूँ। நான் என் லைஃப் மட்டும் தான் கொடுத்தேன். मैं अपना जिंदगी प्रभु यीशु को दे दिया हूँ। அவரால என்ன வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டாரு. और जो मेरे से परमेश्वर चाहता है वो परमेश्वर करके दिखाएगा। ஆமென். हालेलुया। हालेलुया। ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்ல, இன்னைக்கு சாப்பிடறதுக்கு வயித்துல இடமே இல்ல. और उस समय एक टाइम खाने के लिए प्रॉब्लम था, और आज ऐसा खाना है कि मेरे पेट में जगह ही नहीं है। எத்தனையோ முறை இங்க வீட்ல உட்கார்ந்து எங்க அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டும்போது தோ ஃளைட் போகுது பாரு பாய் சொல்லுன்னு சொல்லிருக்காங்க. और जब हम लोग किसी के घर में खाना खाते थे, और मैं घर में खाना खाने समय, और ऊपर से प्लेन जाने समय, एरोप्लेन जाने समय, और मेरी मम्मी बोलती थी कि देखो उस फ्लाइट को बाय करो। பல முறை நான் பாய் சொல்லியிருக்கேன். और बहुत टाइम में एड्रेस पर टाटा किया। இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நான் ஃளைட் ஏறதுக்கு போக முன்னாடி என் ஃபேமிலி வந்து பாய் சொல்றாங்க வெளியே. हमारा आज ऐसा समय आ गया कि एक दिन जब मैं फ्लाइट में चढ़ता हूँ तो मेरा परिवार मेरे को बाय करता है। हालेलुया। பாருங்க, நான் சும்மா என்னை பத்தி பெருமையா சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல. देखिए, मैं अपने बड़ाई को नहीं कर रहा हूँ। நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறா, உன்னால யோசிக்கவே முடியாத வாழ்க்கை நீ வாழ். यदि आप परमेश्वर को विश्वास कीजिएगा तो आपसे भी जो सोचे हैं उससे भी परमेश्वर बड़े कामों को करेगा। எல்லா ஏர்போர்ட்டும் உனக்கு பஸ் ஸ்டாண்டா மாறும். और जितना भी फ्लाइट अड्डा है वो सारे जगह बस स्टैंड में चेंज हो जाएगा यीशु के नाम में। हालेलुया। ஆமென். இப்போ ஒரு ஊருக்கு போகணும்னா நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்றது கார்ல போகணும், பஸ்ல போகணும், ட்ரெயின்ல போகணும் இல்ல. ஃளைட்ல போறதுக்கு எவ்வளவு ஆகும், ஃளைட்ல எவ்வளவு நேரம் போய் சேரலாம் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். और जब मैं एक जगह पर जाने समय बस में जाएंगे, कार में जाएंगे, ऐसा मैं सोचता था, और फ्लाइट में कितना होगा। ஆமென். आमीन। हालेलुया। முன்னாடி
பஸ்ல போலாமா அன்ரிசர்வ்டு சீட் டிக்கெட்ல போலாமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க और हम लोग पहले सोचते थे कि बस में जाएंगे कि जनरल बोगी में जाएंगे, ऐसा मैं देखता था। ஆனா இன்னைக்கு எங்க லைஃப் கடவுள் டோட்டலா மாத்திட்டாரு। आज के समय में परमेश्वर मेरे जिंदगी को पूरा चेंज कर दिया। எங்க அம்மா சொல்லிருக்காங்க நான் ஃளைட்ல போனா நினைச்சு பார்த்தது இல்லன்னு சொன்னாங்க। और मेरी मम्मी बोली कि मैं फ्लाइट में जा देख नहीं सकता था जाते हुए। அப்ப நான் ஒரு பெரிய பொலிட்டிஷியன் மேரேஜ் அந்த பொலிட்டிஷியன் எங்களுக்கு எங்க ஃபேமிலிக்கு ஃபுல்லா நான் ஃளைட் ஒரு ஃளைட்டோட பாதியிலே புக் பண்ணி கொடுத்தாரு। चेन्नई में एक पॉलिटिशियन जैसे इधर नेता लोग होता है उधर भी नेता लोग होगा और उधर का नेता लोग इनको पूरा फ्लाइट के साथ ही इनवाइट किया था। आमीन हालेलुया। ரொம்ப சாதாரணமா இருந்த எங்களை கர்த்தர் அசாதாரணமா மாத்தினார்। और मैं बहुत एक सिंपल था और परमेश्वर मुझे बहुत ऊपर उठाया। हालेलुया। அவர் ரொம்ப நல்லவர்। परमेश्वर बहुत अच्छा है। அவர் ரொம்ப நல்லவர்। परमेश्वर बहुत अच्छा है। எனக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு எல்லாத்தையும் செஞ்சது அவர்தான்। और मैं सोचता कि कुछ भी नहीं कर सकता हूं और परमेश्वर सब कुछ दे दिया। आमीन हालेलुया। और सैम रिचर्ड லைஃப்ல सैम रिचर्ड ஃபெயிலியரா இருந்தா ஆனா இன்னைக்கு सैम रिचर्ड லைஃப்ல सैम रिचर्ड சக்சஸ்ஃபுல்லா மாட்டேன் ஒரு ப்ராஃபிட்டா வருகிறார்। और जो सैम रिचर्ड है लाइफ में जो पहले कैसा गरीबता में था मगर आज एक सक्सेसफुल लाइफ एक प्रॉफिट है सैम रिचर्ड। आमीन हालेलुया। ये போனா எனக்கு கிடைக்கிற ஹானர் வேற। और जब मैं बाहर जाता हूं इसमें मेरे को बहुत तरह से इज्जत मिलता है वो अलग है। எல்லாரும் அப்பாயின்ட்மென்ட்காக வெயிட் பண்றாங்க। और बहुत लोग मुझसे अपॉइंटमेंट के लिए वेट करते हैं। டைம்காக வெயிட் பண்றாங்க। बहुत लोग टाइम के लिए वेट करते हैं। ஆனா सैम रिचर्ड முன்னாடி அப்படி கிடையாது। मेरे सामने ऐसा नहीं है। நான் எத்தனை பேரோட அப்பாயின்ட்மென்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்। मैं हमारे बहुत सारे लोगों के अपॉइंटमेंट का वेट कर रहा हूँ। यार टाइमக்காக நான் யார்கிட்டலாம் வெயிட் பண்ணனும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க। हमारे आज का जो समय है वो लोग मेरे लिए वेट कर रहा है। हालेलुया। 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 நான் ரொம்ப பெரிய பெரிய நபர்களா பார்த்த பெரிய பெரிய ப்ராப்பர்ட்ஸும் பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு இனி எப்போ ஃப்ரீயா இருக்க சொல்லி நாங்க உன்னை பார்க்க வரோம்னு சொல்லி என்கிட்ட டைம் கேட்கற அளவுக்கு காட் எனக்கு வெயிட் பண்ணிருக்காங்க। जो मैं बड़े बड़े भविष्यवक्ता को देखा बड़े बड़े लोगों को देखा और आज वो लोग मेरे को फोन करके मेरे को पूछते हैं कि आप कब फ्री है, मैं आपसे बात करना चाहता हूँ, कब आप खाली है, मैं आपसे बात करना चाहता हूँ। நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் ஒரு சின்ன நார்மல் मैं सिर्फ एक ही काम किया, एक छोटा सा प्रार्थना किया என் லைஃபே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் और मेरा जिंदगी ही चेंज हो गया। பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் बहुत अद्भुत चमत्कार हो गया। நான் சொல்ற இந்த காலையில நீ ஜெபிக்க போற ஒரு நார்மல் பிரேயர் உன் லைஃப்ல எக்ஸ்ட்ராऑर्डिनरी திங்ஸ் கொண்டு வரும்। और जब आप इस सुबह के समय प्रार्थना करने समय परमेश्वर इसके लिए अद्भुत करेगा। ஆனா இந்த ராஜாவை போல நம்புங்க நம்பாதீங்க இது என்னால முடியாது நடக்காதுன்னு சொல்லி ராஜா என்னதான் உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் உங்களுக்கு நெகட்டிவா மட்டும் தான் சொல்லுவாங்க, யாரும் பாசிட்டிவா பேச மாட்டாங்க। जो आपके बगल में जैसे राजा वहां पर बोल रहा था, जो आपके अगल बगल में बैठा है वो आपको गलत ही बोलने लगेगा, ये नहीं होगा नहीं होगा नहीं होगा, मगर आप विश्वास मत कीजिए। फैमिली இருக்கவங்க ப்ளேம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க। आपके परिवार को मतलब बोलते रहेगा कि ऐसा है எதுவுமே மாறாதுன்னு நினைக்காதீங்க। आप ऐसा मत सोचिए कि कुछ भी चेंज नहीं होगा। என் லைஃப்ல நான் எங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லும்போது எங்க அம்மா கூட நம்பல, நான் ஒருத்தர் தான் நம்பினேன்। मगर जब मेरे सिचुएशन में ऐसा हुआ तो कोई भी मेरा विश्वास नहीं किया, सिर्फ मैं ही विश्वास किया। आमीन। हालेलुया। சென்னையில நான் ஸ்டே பண்ணிட்டு இருந்த வீட்டோட ரெண்ட் மட்டுமே 25000। आज जो घर में मैं रहता था उस घर का सिर्फ रेंट ही 25000 रुपया था। पर मंथ रेंट 25000। हर महीना उसका किराया 25000 रुपया था। வீட்டோட மெயின்டெனன்ஸ் 7000 rupees और उसका मेंटेनेंस चार्ज 7000 रुपया था। இது இல்லாம எங்களுக்கு பயங்கர எக்ஸ்பென்सेस இருக்கு, நாங்க டிராவல் இருக்கு, என்னோட பெட்ரோல் இருக்கு, நிறைய விஷயம் செலவு இருக்கு। और इसके हट के भी इनके पास बहुत सारे खर्चा है, पेट्रोल है, कार का डीजल है और बहुत से खाने का बाहर मार्केटिंग शॉपिंग बहुत कुछ है, इनके अलावा खर्चा है। ஒரு 100 rupees வழி இல்லாத என்ன காட் இன்னைக்கு வேற லெவல்ல செஞ்சு வச்சிருச்சு। मेरे पास पहले जिंदगी में 100 रुपया के लिए बहुत तकलीफ किया, मगर आज परमेश्वर चेंज कर दिया। बट इट्स अ प्रोसेस। और ये सारे चीज एक नियम के अनुसार चलता है। ஒரே நாள்ல ஃளைட்ல போயிட முடியாது। एक ही दिन में आप प्लेन में नहीं उड़ने लगेगा। ஒரே நாள்ல பெரிய பங்களால போய் இருக்க முடியாது। एक ही दिन में आप बड़ा सा घर में नहीं रहने लगेगा। इट्स अ प्रोसेस। ये सारे नियम है। ஆமென்। உங்களை போல பல விதமான ப்ராசஸ்ல போயிட்டு வந்தாங்க। और ये सारे नियम के अनुसार चलिएगा तो இங்க மீட்டிங் பண்ணாலும் பல இடத்துல எனக்கு மீட்டிங் இருக்கு। यदि इधर मेरे को प्रोग्राम नहीं है तो मेरे को दूसरी जगह भी मीटिंग है। நான் இன்னைக்கு காலையில கூட ராஜா கிட்ட சொன்னேன், ராஜா இது மாதிரி சண்டே வரைக்கும் ராஜா கேட்டான், நான் சொன்னேன் இல்லடா நான் இன்னைக்கே கிளம்புறேன்। और मैं इनको पूछा इस संडे तक मेरे को टाइम चाहिए, आज तो इन्होंने बोला कि मेरे पास आज ही मैं निकल रहा हूँ, நான் கிளம்பியே ஆகணும்। मैं जाना ही चाहिए। நான் டிசைட் பண்ணேன் मैं यदि एक बार डिसीजन ले लिया तो डिसीजन
உடனே ஃபோன் பண்ணேன் என் ஃப்ரெண்டுக்கு. और मैं तुरंत ही अपने दोस्त को फोन किया டக்கு டிக்கெட் போடுங்க, ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. நான் உடனே செக் பண்ணேன். இன்னைக்கு ஈவினிங் 9:30 க்கு ஃப்ளைட் இருக்கு. और आज रात में 9 बजे फ्लाइट है உடனே டிக்கெட் போடுங்க. और तुरंत टिकट डालिए। நான் கிளம்பி வரேன் சென்னை. मैं चेन्नई को आ रहा हूँ। அங்க இருந்து வேற ஒரு கேரளால ஒரு மீட்டிங் இருக்கு, அது நான் போறேன். और वहाँ से मेरे को केरला जाना, वहाँ पर मीटिंग है। அதுக்கு எவ்வளவு டிக்கெட் ஆகுதுன்னு பாருங்க. हाँ, उसको कितना टिकट होगा आप देखिए அதையும் போட்டு வைங்க. और उसको भी आप फुल करके रखिए। இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது மட்டும் தான் என்னோட வேலை. हाँ, मेरा काम है सिर्फ आपको नियम देना எனக்கு முன்னாடி நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. और मेरे पीछे बहुत लोग काम कर रहे हैं। ஃபெயிலியர் சாம்பிள்ஸ் मैं अपने लाइफ में पूरा सक्सेस नहीं था, मगर சின்ன நார்மல் செயல் हमारा एक छोटा सा प्रार्थना என் லைஃபே மாறி. मेरा जिंदगी चेंज कर दिया। ஆமென். हालेलुया, என் லைஃபே मेरा जिंदगी चेंज कर दिया। நான் வர முடியலனே ஃபர்ஸ்ட் ராஜா என்ன கேட்டது, ஆனா வர முடியல. ஓகே நான் ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன். और जब इनका ट्रेन मिस हो गया था, आप नहीं आ सकते हैं करके मैं बोला, तो मैं बोला कि आपको फ्लाइट का टिकट मैं डाल रहा हूँ। ஆமென். हालेलुया, ஆமென். हालेलुया। முடியவே முடியாது, நடக்கவே முடியாது, ஆனா கர்த்தர் நடக்க செஞ்சார். और वो मेरे लिए असंभव था, मैं कर नहीं सकता था, मगर परमेश्वर सब कुछ करने वाला है। நான் எத்தனையோ முறை இந்த பீகார் வரணும்னு நினைச்சேன், அப்ப வர முடியல. और मैं बहुत बार सोचा कि बिहार को मैं आऊंगा, मगर आ नहीं पाया। ஆனா இப்போ காட் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாருன்னா, हमारा परमेश्वर मुझे इस समय लेके आया है ना, அது ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. हमारा एक बहुत बड़ा प्लान है, நம்ம ஒரு பெரிய திட்டம் இருக்கு. हमारा एक बहुत बड़ा आशीष है। அந்த திட்டம் ஒண்ணே ஒண்ணுதான், ये वो आशीष एक ही है, உங்க லைஃப் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். वो आपका जिंदगी चेंज हो रहा है। நீங்க ஏதோ ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. आप एक छोटा जगह पर नहीं है, ऐसा मत सोचिए। நமக்கு இங்க ஒண்ணும் கிடைக்காது, நமக்கு இங்க ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு எல்லாரும் ஊரை விட்டு ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. आप ऐसा मत सोचिए कि आपसे कुछ भी नहीं हो सकता है, ஆனா நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களை மகிமைப்படுத்த கர்த்தரால முடியும். मगर आप जहाँ पर है, परमेश्वर आपको वहीं पर महिमा के रूप में खड़ा करेगा। நீங்க இருக்கிற இடத்துலயே கர்த்தர் உங்களை ஹானர் பண்ண உங்களால முடியும். मगर परमेश्वर जहाँ पर आप हैं, वहीं पर परमेश्वर आपको रिस्पेक्ट देगा। அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பிரயत्न. मगर उसके लिए काम करना पड़ेगा, सिर्फ आपको प्रार्थना। நம்ம இன்னைக்கு காலையில உங்களை என்கரேஜ் பண்ண நினைக்கிறேன். உங்க லைஃப்ல உங்களுக்கு இருக்கிற காரியத்தை காணிக்க. मैं आज सुबह आपको उत्साहित करना चाहता हूँ, உங்க கையில இருக்கிற வரைக்கும் அதுல ஒரு மிராக்கிள் உங்களால பார்க்கவே முடியாது. मगर आपके जो हाथ में है वो मेरे कल आप देख नहीं सकते हैं। 5 அப்பமும் 2 மீனும் அந்த சின்ன பையன் கையில இருக்கிற வரைக்கும் அது மல்டிபிள் ஆகவே இல்லை. दो रोटी 5 मछली को जो छोटा बच्चा लेके आया, उसके हाथ में अद्भुत चमत्कार नहीं हुआ, பார்க்கவே முடியல. आप उसको देख ही नहीं ஆனா सकता। இன்னைக்கு அது இயேசுடைய கைக்கு போச்சோ, मगर वो जब यीशु मसीह के हाथ में गया, அது மல்டிபிள் ஆச்சு பாருங்க. मगर वो पूरा बढ़ते चला गया, அன்னைக்கு வந்து அத்தனை பேருக்கு ஒரு பெரிய பிளஸிங் ஆச்சு பாக்குறோம். मगर बहुत सारे लोगों को पूरा ब्लेसिंग हो गया। அப்புறம் உங்க வாழ்க்கையை கடவுள்கிட்ட கொடுத்து பாருங்க. और इसलिए मैं बोल रहा हूँ कि आपका जिंदगी परमेश्वर को देके देखिए। உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தாலும் சரி, அது மல்டிபிள் ஆகும். यदि आपके पास थोड़ा पैसा है, वो बढ़ते चला जाएगा, यीशु के नाम से। அது मल्टीपल वो 100% बढ़ता चला जाएगा। वो जॉबல प्रमोशन உண்டாகும். वो जॉब में आपका प्रमोशन होगा, உன்னோட பிசினஸ்ல प्रमोशन உண்டாகும். आपका बिजनेस में प्रमोशन होगा। நீ கையிட்டு செய்யற எல்லா விஷயத்திலயும் பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. जितना चीज आप लोग सोचते हैं, वो सारे चीज में आपके सोच में बढ़ोतरी होगा। நீ பைக் வச்சிருக்கிற, ஆட்டோ வாங்குவ, கார் வாங்குவ, அப்படியே போயிட்டே இருக்கு. यदि आप बाइक रखें तो ऑटो लीजिएगा, यदि कार रखें तो बस लीजिएगा, ऐसे आप बढ़ते चले जाइएगा। நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கு. आप दूसरे स्थान पर चले जाइएगा। அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், आप सिर्फ एक ही काम करना है, லைஃப் பாருங்க. हमारे ये अपना जिंदगी परमेश्वर के हाथ में देना। நான் கொடுத்த मैं दिया நீங்க அந்த மிராக்கிள் நான் பார்த்தேன். और मैं ये सारे अद्भुत चमत्कार को मैं देख रहा हूँ। அமே நான் எப்ப தூங்குறேன்னு யாருக்கு தெரியாது. और मैं कब सो रहा हूँ किसी को नहीं मालूम है। இப்படி கண்ண மூடி தரல வேற ஒரு ஊர்ல இருப்பேன். और मैं ऐसे आंख बंद करने समय और मैं दूसरा जगह पर रहता हूँ। இது வரைக்கும் நான் ஃப்ளைட் ஏறும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, ஃப்ளைட் ஏறினா வேடிக்கை பார்த்து பார்க்கணும், சூப்பரா இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. मगर जब मैं फ्लाइट पकड़ने समय सब लोग बोलता है कि बाहर देख के आना है, बहुत अच्छा रहेगा। நான் அதிகமா தூங்குற இடமே எனக்கு ஃப்ளைட் தான். और मैं सिर्फ फ्लाइट में चढ़ता हूँ, इसलिए सोता हूँ, सिर्फ सोने के लिए चढ़ता हूँ। தூங்குற இடமே ஃப்ளைட்டா தான் இருக்கு. और मेरा जगह ही है फ्लाइट सोने का जगह। ஆமென் हालेलुया। ஆமென். सब लोग घूमने के लिए फ्लाइट जाता है और सोने के लिए जाते हैं। हालेलुया, क्योंकि उनका जगह ऐसा बनाया है। ஸோ இதெல்லாம் சும்மா சாதாரணமா நடக்காது, இட்ஸ் a process. मगर ये ऐसे चमत्कार नहीं होता है, ये सारे एक नियम के अनुसार होता है। ஆமென். हालेलुया। இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் கல்லு மாதிரி நிற்பேன். और आज कुछ भी प्रॉब्लम होगा तो मैं आज एक पत्थर के जैसा खड़ा रहूंगा। ராஜா சொல்லுவான், ஆனா நான் வந்து யாரை நம்புறேன்னு இல்லையோ உங்களை நம்புவேன், ஏன்னா நீங்க வந்து சில விஷயத்தை கரெக்டா சொல்றீங்க. ஆமென். நான் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நீங்க பேசுவீங்கன்னு சொல்லுவாங்க. और मैं हमेशा बोलता हूँ, मैं किसी को विश्वास नहीं कर रहा हूँ, और आपके पास पवित्र आत्मा है, सिर्फ मैं आपको विश्वास कर रहा हूँ। நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் அதை நம்புறேன். यदि आप बोल रहे हैं तो मैं वहाँ पर विश्वास कर रहा हूँ, எனக்கு அதில் நான் ஒரு ஃபெய்த் வைக்கிறேன். और मैं वहाँ पर विश्वास कर रहा हूँ।
நம்பவே மாட்டாங்க. यदि आप लोग विश्वास ही नहीं कीजिएगा, எங்க அம்மா அப்பா என்ன நம்பல. मेरे माँ बाप भी नहीं विश्वास किए। ஆனா இன்னைக்கு और आज ஃபர்ஸ்ட் என் family ல ஒரு பிரச்சனை. और आज मैं अपने परिवार का बहुत बड़ा आशीष हूँ। வீட்ல என்ன நடக்குறாலும் ஃபர்ஸ்ட் இப்ப எனக்கு கேட்டுதான் எல்லாரும் செய்யறாங்க. और जब आज मेरे घर पे कुछ भी परिवार का फंक्शन होता है, मगर आज सबसे पहले मेरे को पूछता है। இது நான் செஞ்சது எல்லாமே சின்ன பிள்ளைங்க. सब लोग हल्ला मत कीजिए प्लीज, इधर सुनिए। हेलो, इधर सुनिए, आप लोग हल्ला मत कीजिए, लिख लीजिएगा बाद में। आप लोग से रिक्वेस्ट है, वो अभी चले जाएंगे, आप लोग के बीच में बोल रहे हैं, इधर ध्यान दीजिए फोकस। कमाई हालेलुया, हालेलुया, आवाज ही नहीं आ रहा पीछे से। हालेलुया, हालेलुया। சோ இன்னைக்கு நான் உங்களுக்காக ப்ரே பண்ண போறேன். आज मैं आपके लिए प्रार्थना करने के लिए जा रहा हूँ। நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண போறீங்க. आज मेरे साथ आप लोग मिलकर प्रार्थना करने के लिए जा रहे हैं। இன்னைக்கு சூப்பர் நேச்சுரல் காரியம் சம்பவிக்க போகுது. आज परमेश्वर अद्भुत चमत्कार करने के लिए जा रहा அப்ப है। நேத்துல நடந்தது காட்டுங்க. आज जो कल हुआ है उससे भी बड़ा होने जा रहा है। இன்னைக்கு அவருடைய மகிமை நம்ம பார்க்கணும். आज हम लोग परमेश्वर का चमत्कार को देखने के लिए जा रहे நமக்கு हैं। இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நான் முடிக்கணும். और थोड़ा ही समय है कि मेरे पास खत्म करना है। அவன் டோட்டலா முடிக்கணும் நான். இன்னைக்கு God வந்து உங்களை bless பண்ண போறாரு. आज परमेश्वर आपको आशीष देने जा रहा है, ஒரு மேன் கிடையாது. कोई आदमी नहीं। அவன் ஒரு healing நடக்க போகுது. आज एक चमत्कार होने के लिए जा रहा है। அவன் ஒரு விடுதலை இன்னைக்கு நடக்க போகுது. आज पूरा हीलिंग होने के लिए जा रहा है। जिसके पास जो था वो छुटकारा पाने जा रहा है। எதுவும் சாம் ரிச்சலால நடக்குது. हमारे में श्याम रिचर्ड ये नहीं यहाँ पर काम कर रहे हैं। ராஜா ஜானாவில் நடக்குது. राजा जॉन यहाँ पर काम नहीं कर रहा है। ஆல் பாஸ்டாவில் நடக்குது. लाल मास्टर के द्वारा नहीं हो रहा है। அவன் எங்க கூட ஒருத்தர் இருக்கிறாரு. मगर हम लोग के साथ एक आदमी है। எங்க கூட ஒருத்தர் இருக்கிறாரு. मगर हम लोग के साथ एक आदमी है। அவர் தான் இன்னைக்கு இறங்கி வர போறாரு. मगर आज वही उतर के आप लोग के बीच में आने जा रहा है। हालेलुया। லால் பாஸ் இறங்கி வந்து கை வைக்க போறது இல்ல, அவர் கூட இருக்கிற இயேசு உங்க மேல கை வைக்க போறாரு. लाल पास्टर हाथ रखने के लिए नहीं जा रहा है, मगर जो उसके साथ है प्रभु यीशु मसीह, वो आपके ऊपर हाथ रखने के लिए जा रहा है। हालेलुया। நான் நம்புறேன் இன்னைக்கு சூப்பர் நேச்சுரல் காரியம் சம்பவிக்கும். कितने लोग को विश्वास है कि आज सुपर नेचुरल होने के लिए जा रहा है? कितने लोग को विश्वास है कि आज अद्भुत चमत्कार होने के लिए जा रहा है? मैं विश्वास कर रहा हूँ। आज जितने लोग को विश्वास है, जोर से हालेलुया।